வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். அந்த அலங்கம் இடியும் வரை ஆராதிப்பேன் என்கிறதான இந்த துதி ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி அலங்கம் இடியும் வரை ஆராதிப்பேன் என்கிறதான இந்த துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில அலங்கங்களை இந்த ராத்திரி உடைக்கப்படுகிறதை நாம் நம்முடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தில் அடிமைகளாக இருந்த 430 வருஷம் அடிமைகளாக இருந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கும்படி அவர் பிளான் பண்ணுறாரு. அதுக்காக தன்னுடைய ஊழியக்காரனாக மோசை அனுப்புகிறாரு. நீ இப்போ என்ன பண்ணு, எகிப்தில் இருக்கிற ஜனங்க கிட்ட சொல்லு, அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆமீன். அந்த ஜனத்தை அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ போய் பார்வனிடத்துல பேசு என்று சொல்லி, ஆமீன், அவங்க போய் பேசுகிறான். இவங்க என்னுடைய ஜனங்களுக்கு ஆராதனை செய்யும்படி என்ன பண்ணுங்க. அவங்க மேலே இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. யார் மேலே இருக்கிற வாக்குத்தத்தம்? ஆண்டவர் எந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தாரோ, எந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரோ, அந்த ஜனங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பேன். ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு மோசே கீழ்ப்படிந்து எகிப்தில் அடிமையாக இருக்கிற இந்த ஜனங்களை, பாலும் தேனும் ஓடுகிற ஜனங்களுக்கு அந்த வார்த்தை சொல்கிறான், உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு தேசத்தை வச்சிருக்காரு, நீங்கள் அடிமைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் அடிமைகளாய் வாழ்வது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. ஆமென். நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஸோ இந்த வார்த்தைகளுக்கு கேட்டு பார்வோனுக்கு 10 வாதைகளை எல்லாம் அனுப்பி ஆண்டவர் மோசேக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஜனத்தை அனுப்புகிறார். இவங்க மேலே என்ன இருக்குது சொல்லுங்க? வாக்குத்தத்தம் இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்லுங்க? இவங்க மேலே என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன வாக்குத்தத்தம்னா, பாலும் தேனும் ஓடுகிற. ஆனால் இவங்க நடந்து வராங்க, ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக வராங்க. எங்கே எதுக்கு போகிறோம்? ஆண்டவர் இது வரைக்கும் அடிமையாக இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. இது வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்தது. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சத்தமாக சொல்லுங்களேன். கானான் தேசத்துக்கு போகிறோன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, முன்னாடி வந்த ஒரு பெரிய செங்கடல் நிற்குது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் நீ போகிற பாதையில் உனக்கு செங்கடல் முன்னாடி வந்து உனக்கு வாக்குத்தத்தத்துக்கு நேராக இந்த ஒரு பெரிய தடையாக இந்த செங்கடல் இருக்கும் என்று சொல்லவே இல்லை. ஆமாவா? ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம கடந்து போகும்போது தெரியாதா, நான் கிட்ட போக 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 சில செங்கடல் நமக்கு முன்பாக நிற்கும். ஹல்லேலூயா. அந்த செங்கடல் நமக்கு தடையாக இருக்க போவதில்லை. பின்னாடி வருகிற பார்வோனுடைய படையும் நமக்கு தடையாக இருக்க போகிறதில்லை. அந்த செங்கடலை அவர் 2ஆக பிளந்து தண்ணீரை மதிலாக நிற்க செய்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்துக்கு நேராய் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறதா இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். பாருங்களேன், திரும்ப இவங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்த தடைகளை கர்த்தர் உடைச்சாருன்னு சொல்லி மறுபடியும் சந்தோஷமா போறாங்க. இப்போ பார்த்தா மறுபடியும் ஒரு யோர்தான் வந்து முன்னாடி நிற்குது. ஆமென். ஸோ இவங்கள நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நம்ம கண்டிப்பாக நம்ம போகிற பாதையில் தடை இருக்காதுன்னு தான் நினச்சாங்க. ஆமென். ஆனால் இவங்க கடந்து வர ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் சில தடைகளை நான் நம்புகிறேன். எத்தனை தடைகள் வாக்குத்தத்தம் பிள்ளைகள் பண்ணப்பட்ட பிள்ளைகள் சந்தித்தாலும் அவர் யெகோவா நிசியா இருந்து வெற்றியை தருகிற ஒரு நல்ல தேவன். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அதை இப்போ திரும்ப ஒரு யோர்தானை பார்த்தும் பயங்கரமாக சோர்ந்து போயிட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி தான், பெரிய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததி தான். ஆமீன். ஆண்டுடைய ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள் தான். இப்போ மறுபடியும் எங்கே பார்த்து ஸ்டக்காக வராங்க? ஆமீன். அந்த யோர்தானையும் பிளந்து அவர்களை கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப வந்தா இப்போ இவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய எரிகோ கோட்டை, எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. அந்த எரிகோ கோட்டையை தாண்டி அந்த பக்கம் பார்த்தா தான் என்ன இருக்கு? சத்தமா இருக்க சொல்லுங்க, என்ன இருக்கு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான். இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் தான் இருக்கு. ஆனா அதை பார்க்க கூடாதபடிக்கு ஒரு மதில் தடையா நிற்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின நாட்கள் நிறைவேறுகிற நாட்கள் வந்தது. அதை பார்க்க கூடாதபடி ஒரு தடை மதிலா நிற்குது. அந்த மதிலை தான் இன்னைக்கு உடைக்க போறீங்க.
ஆமென். இந்த மதில் எதில் உடையும் அப்படின்னா நீங்க பாட போற துதியில தான் உடைய போகுது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நல்ல கையை தட்டி. நான் ராஜாதி ராஜாவின், இனி எதற்கும் பயமே. நல்ல கையை தட்டி. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. வாக்கு தத்துவம் என் மேல, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நிறம் வெள்ளம் கிருபைகள் மறைந்திருக்குது. என் தலைமுறைய தரிசனம். நல்ல கையை தட்டி. வாக்கு தத்துவம் என் மேல, நாடி நிறம் வெள்ளம் கிருபைகள் மறைந்திருக்கு. என் தலைமுறைய தரிசனம். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நீ யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நீ எதற்கும் பயமே இல்லை. சொல்லுங்க. ராஜாதி ராஜாவின், நல்லா நீ யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி, நீ எதற்கும் பயமே இல்லை. வாக்கு தத்துவம் என் மேல. சத்தமா ஆமா. வாக்கு தத்துவம் என் மேல, என் ரத்தத்தில் அபிஷேகம். இன்னும் சத்தமா. வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது. என் ரத்தத்தில் அபிஷேகம். நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது, ஆமீன், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அழகாக அவருக்கு பின்னாடி வர ஆரம்பித்தேன். ஆமீன் சொல்லுங்களேன். நான் வந்த பொழுது நான் எதிர்பார்க்காத சில செங்கடல்கள் என்னை ரொம்ப பயமுறுத்திச்சு. ஆமீன். ஒருவேளை இந்த செங்கடலில் நான் மூழ்கி இறந்து போய்ட்டோன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு நினச்சி ரொம்ப ரொம்ப பயந்த நாட்கள் உண்டு. ஆமீன். நல்லா தானே இருந்தோம், ஆண்டவர் தானே கூப்பிட்டார், அவருடைய வார்த்தைக்கு தானே கீழ்ப்படிந்து வந்தேன்னு சொல்லி ரொம்ப நாட்கள் யோசித்த நாட்களும் உண்டு. ஆனால் செங்கடல் முன்னாடி நிற்கும் போது அந்த செங்கடலை பார்த்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி பயந்த நாட்களும் உண்டு. அந்த பயந்த இடத்துலையும் ஹல்லேலூயா ஆண்டவர் எனக்கு வழியை உண்டாக்கி, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணி, ஆமீன். செங்கடலை கர்த்தர் கடக்க உதவி செய்தார், யோர்தானையும் கடக்க உதவி செய்தார். இப்போ எனக்கு முன்பாக சில எரிகோ மதில்கள் நிற்கிறது அப்படின்னா சீக்கிரத்தில் என் சுகவாழ்வு துளிர்க்க போகுது. எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நான் பார்க்கிற அந்த நாள் உடனே ஒன்று ஆண்டவர் சொல்ல, அப்பா உனக்கு முன்னாடி செங்கடல் இது எரிகோ நிற்குதா? உனக்கு முன்னாடி என்ன நிற்குது? எரிகோ இருக்கா? ஆமீன். இந்த எரிகோ மட்டும் நீ கடந்துட்டேன் அப்படின்னா, இந்த எரிகோ மட்டும் நீ இந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, உனக்கு நான் சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவம் உன்னை கொண்டு நான் செய்வேன்னு சொன்னதையும் உனக்கு செய்வேன்னு சொன்னதையும் நீ ரொம்ப சீக்கிரத்தில் பார்க்க போற. கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமாம் தானே? ஆமீன். இப்போ என்னதான் இருக்கு? மதிலா செங்கடல். ஹல்லேலூயா. சாரி, எரிகோ கோட்டை தான் என்னவா இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பல செங்கடலை பார்த்துட்டோம். ஆமாவா? நம்ம வாழ்க்கையில் பல யோர்தான்களை பார்த்துட்டோம். ஆமீன். ஸோ பல வருஷமாய் பல செங்கடலையும் பல யோர்தானையும் சந்தித்து வந்த நமக்கு இந்த எரிகோ ரொம்ப பெருசுலாம் இல்லை. செங்கடலை கடக்க பண்ணினவர் சொல்லுங்க, எரிகோவை கடந்து வருவதற்கு உதவி செய்தவர் நிச்சயம் இந்த எரிகோ கோட்டையும் உடைக்க எனக்கு. ஆண்டவர் சொல்றார் யோசுவா பார்த்து, யோசுவா நீ உன் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னே ஒன்று பண்ணு. எந்த பாதை எது உனக்கு நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, நீ அந்த இடத்துக்கு போக முடியாதபடிக்கு எது உனக்கு பெரிய தடையா இருக்கோ அதுக்கு விரோதமா நீ போராடாத, அதை பார்த்து நீ ஆராதிக்க ஆரம்பி. அந்த பிரச்சனையை பார்த்து சுத்தி சுத்தி வா, ஆராதிச்சேவா, பாடிட்டேவா, நீ ஒரு ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ பாட 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 பாட. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நான் ராஜாதி ராஜாவின் இனி யாருக்கும். நல்ல கையை தட்டி பாடணும், எல்லா கையை தட்டி. நான் ராஜாதி ராஜாவின் இனி யாருக்கும். கமான் கமான். நான் ராஜாதி ராஜாவின் யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் அடிமை. Thank you Jesus. ராஜாதி ராஜாவின் பிள்ளை எதற்கும். சொல்லுங்க, வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் என் மேல, என் ரத்தத்தில் அபிஷேகம், நாடி நரம்பெல்லாம் இருவ
கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம். வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம். நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம். நல்ல கைய தட்டி நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் எதற்கும் பயமே இல்லை. ராஜாதி ராஜாவின் யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு பண்ணியிருக்கிற இந்த வாக்குத்தத்தமான கானான் தேசத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஆமென், அதுக்கான வழி என்னதான்? எரிகோ கோட்டை உடையணும். சொல்லுங்க, எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டை உடையணும்னா உன் கையில தான்ப்பா நான் வந்து முடிவை கொடுத்துருக்குறேன். ஆமென். நீ அந்த எரிகோ கோட்டையை சுற்றி சுற்றி வரப்போற. சும்மா சுற்றி வரப்போறதில்ல, பாடிக்கிட்டே வரப்போற, துதிச்சுட்டே வரப்போற. நீ துதிக்கும் பொழுதே, ஆமென், நீ பாடும் பொழுதே சில எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற நிச்சயம் கர்த்தர் இந்த நாளில் சில எரிகோ கோட்டைகள் உடைந்து விடுபடுகிறது நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தமான சில வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறத உங்க கண்ணால பார்க்க போறீங்க. இந்த துதி ஆராதனைக்கு அப்புறம் சில காரியங்களை உங்க கண்ணால பார்க்க போறீங்க. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. சத்தமா 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 சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் ராஜாதி ராஜாவின் யாருக்கும், நான் ராஜாதி ராஜாவின், நல்ல கையை தட்டி எதற்கும். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை இல்லை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. குழியில போட்டாலும் படிய போட்டாலும் அழியாய் மாற்றிடுவா. வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவா. ஆமா, குழியில போட்டாலும் படிய போட்டாலும் அழியாய். சொல்லுங்க, எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்று. நல்ல கையை தட்டி நான் ராஜாதி ராஜாவின் யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் அடிமை. நல்ல 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 நான் ராஜாதி யாருக்கும் அடிமை இல்லை. கமான் சஸ், ராஜாதி ராஜாவின் பிள்ளை. மாறி நடந்தாலும் தவறியே விழுந்தாலும் தாங்கிய பிடித்திடுவா. விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவா. தடுமாறி நடந்தாலும் தவறியே விழுந்தாலும் தாங்கிய பிடித்திடுவா. கிருபைகள் விலகாது, குறித்ததை நிறைவேற்றுவா. நான் ராஜாதி ராஜாவின் யாருக்கும் அடிமை இல்லை. ஆமா, ராஜாதி ராஜாவின் பிள்ளை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, எதற்கும் பயமே இல்லை. சொல்லுங்க, ராஜாதி ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை இல்லை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, எதற்கும் பயமே. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை. சொல்லுங்க, ராஜாதி ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை இல்லை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம்.
நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் என் தலைமுறைய தரிசனம். அவன் வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில அபிஷேகம். நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. நல்ல கையை தட்டி எதற்கும் பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. ஹல்லேலூயா. தம்பி சி மைனர், நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப யாருக்கு விரோதமாய் செங்கடல் வந்து நிற்கும் அப்படின்னா, யாருக்கு விரோதமாய் யோர்தான் வரும் அப்படின்னா, யாருக்கு விரோதமாய் சில எரிகோ கோட்டை முன்னாடி வந்து நிற்கும்னா, யார் மேல வாக்குத்தத்தம் இருக்கோ அவங்களுக்கு விரோதமாய். ஹல்லேலூயா. மற்றவங்களுடைய பாதெல்லாம் ஸ்மூத்தா போகும், சொல்லுங்க ஆமென். ஆனா என் மேல யாருக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னா, யாருக்கு நிறைய போராட்டம், யாருக்கு ரொம்ப பிரஷர் அப்படின்னா, யாரை கர்த்தர் தேசத்துல வல்லமையாய் பயன்படுத்த போறாங்களோ. ஆமென். நான் எப்படி சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு நெருக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை பார்க்க போறீங்க. கையை தட்டணும் ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு உடைக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க விலை உயர போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்க ஜெபத்திற்கான பதில் இன்னும் வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ, சீக்கிரத்துல உங்களுக்கு ஜெபத்திற்கான பதிலை நீங்க பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். அந்த ஜெபத்திற்கான பதிலை பார்ப்பதற்கு தடையாய் இருக்கிற இந்த எரிகோ கோட்டைகளை இன்னைக்கு நீங்க ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி நீங்க ஆராதிக்கும் பொழுது சில தடைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சில எரிகோ கோட்டையின் தடைகள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற சில தடைகளை ஆமென் கர்த்தருடைய கரம் உடைக்க ஆரம்பிக்கிறது. இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா என் மேல வாக்குத்தத்தம் இருக்குன்னு? கையை உயர்த்தி சொல்லுங்க போல, என் மேல வாக்குத்தத்தம் இருக்கா? என் மேல வாக்குத்தத்தம் இருக்குது உண்மைன்னா ஆமென். எனக்கு முன்பாக சில செங்கடல் வந்து நிற்கிறதும் உண்மை. எப்படி இந்த செங்கடல் எப்படி தெரியுமா தெரியும்? பார்க்கும் பொழுது எந்த பக்கமே வழியே இல்லை, கடல். ஆமென். ஆறுனா கூட நீச்சல் அடிச்சு போயிடலாம், ஆனா கடல். ஹல்லேலூயா. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, நீ உனக்கு வாக்குத்தத்தம் பண்றப்பா, நான் உன பாலும் தேனும் காணான் போடுற காணான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். ஆனா உனக்கு முன்னாடி என்ன வரும்? செங்கடல் வரும்னு ஒருவேளை சொல்லியிருந்தா உங்க கண்டிப்பா என்ன ஆயிருப்பாங்க? ஆமீன். ஒருவேளை கண்டிப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு வரும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாரு, ஆனா சொல்லவே இல்லை. ஆமா தானே? ஆமீன். வாக்குத்தத்தம் ஆண்டவர் பேசுவாரு, ஆனா பிரச்சனைகள் சொல்லாமலே வரும். ஆமீன். சொல்லுங்க, ஒரு பக்கம் வாக்குத்தத்தம், ஒரு பக்கம் பிரச்சனை. ஆமீன். இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு மாதிரி தெரியும். ஆமீன். என்ன செங்கடல் பெருசா சின்னதா? ஆமீன். சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருசு சின்னதா தெரியும், ஆனா பிரச்சனை ரொம்ப பெருசா தெரியும். ஆமா தானே? இந்த பெருசு ஜெயிக்குமா சின்னது ஜெயிக்குமான்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆமீன், யார் மேல வாக்குத்தத்தம் இருக்குதோ அவங்களுக்கு விரோதமா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கையை நல்லா தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறீங்க? ஆமீன். திரும்ப பார்த்தா மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் பசி. அந்த ஒரே எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, என்ன வேணும்? எங்களுக்கு காடை வேணும், இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமீன். நான் சொல்றேன், நம்ம போடுற இந்த விசுவாச போராட்டத்தில் எத்தனையோ தடைகள் வந்தாலும், ஆமீன், எத்தனையோ தடைகள் வந்தாலும், இனிமே இதை தாண்டி போறதுக்கு வழியே இல்லை என்று சொல்லி நான் தத்தளிப்போடு நின்னாலும் தரிசனம் தந்தவர் ஒரு நாளும் மாற மாட்டான். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தாய் உருவாகும் முன்னே சொல்லுங்க என் கருவை கண்டீரையா. எல்லாருமே கையை உயர்த்தி, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி. வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளையே, தரிசனம் பெற்ற தேவ பிள்ளையே, உனக்கு முன்பாக நிற்கிற செங்கடல்கள் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. உனக்கு முன்பாக வருகிற யோர்தான்கள் இல்லாமல் போக போகிறது. நீ பார்க்கிற இந்த எரிகோ கோட்டைகள் இருந்ததுக்கான இடமே தெரியாம போக போகிறது. ஏன்னா நீ ஒரு தரிசனம். நல்ல கையை தட்டி என் தாய் உருவாகும் முன்னே சொல்லுங்க, என் கருவை கண்டவரே, என் கருவை. நல்ல கையை
கரங்களை உயர்த்தி என் பெயர் உருவாகும் முன்னே சொல்லுங்க, என் தாய் உருவாகும் முன்னே, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவரே, என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை, என் பெயர் உருவாகும் முன்னே. எஸ், நல்ல கையை தட்டி உங்க தடைகள் உடைக்கப்படுவதற்கான சாவியை கர்த்தர் உங்க வாயில தான் வச்சிருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு பாடுறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு நாமத்தை உயர்த்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க தடைகள் உடைக்கப்படுகிறது. நல்ல நல்ல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில தடைகள் உடைக்கப்படுறது நீங்க பார்க்க போறீங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. கருவிலே தரிசனம் உருவானதே. சொல்லுங்க, எலும்புகள் உருவாகல, எலும்புகள், ஓ நரம்புகள், தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். நல்லா பாடுங்க பார்க்க, நல்ல வாயை திறந்து என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுங்க, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. இல்லை இல்லை, நீங்க போது என் நல்ல 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 கையை தட்டி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. அவர் அபிஷேகத்துக்குள்ள மூழ்கி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவென்று பிறக்க செய்து பத்திரமாயனை சுமந்தீரே. கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் கலையாமல் குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே சொல்லுங்க, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும். ஆமா, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுங்க. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வேற ஆசையே இல்லை.
கூட இருக்கிற இடத்துல எழுவி நின்று நல்ல கண்ணை மூடி கையை உயர்த்தி அலங்கம் இடியும் வரை ஆராதிப்பேன் என்கிறதான இந்த துதி ஆராதனையில் உங்களுக்கு முன்பாக நிற்கிற அநேக அலங்கங்கள் இடிகிறத நல்ல கண்ணை மூடி மட்டும் ஆராதிச்சிருங்க. ஆமீன். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்ணுக்கு தெரியாத வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள கண்ணுக்கு தெரிஞ்ச சில அலங்கங்கள் உங்க கண்களுக்கு முன்பாக நிற்கலாம். ஆமீன். திரும்ப சொல்றேன், கண்ணுக்கு தெரியாத சில வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் தான் சொன்னாரு, நான் உனக்கு செய்வேன். ஆண்டவர் தான் சொன்னாரு. ஆமீன். சீக்கிரத்தினுடைய சுகவாழ்வு துளிர்க்க போகுதுன்னு ஆண்டவர் தான் சொன்னாரு. உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன்னு சொல்லி ஆண்டவர் தான் சொன்னாரு. ஆமீன். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ காண போவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எனக்கு நேரா பேசிட்டே இருக்கிறாரு. எனக்கு செய்வேன், சொல், நான் உன்னை பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், நீ மூழ்கி போக மாட்டே, உன் படகு நிச்சயம் கரை சேரும். நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் பேசிட்டே தான் இருக்கிறாரு. ஆமீன். ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை என் கண்ணால் கூட பார்க்க முடியல, தெரியுமா? கண்ணெல்லாம் பார்க்க முடியல என்பதற்காக அந்த வாக்குத்தத்தம் ரொம்ப தூரமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. ஆமீன். பார்க்க முடியாத அளவுக்கு சில எரிகோ கோட்டை என்பது என்ற கோட்டை தடையா இருக்கிறது. ஆமீன். ஒண்ணுல அந்த தடைய உடைச்சிட்டிங்க அப்படின்னா கர்த்தர் சொல்லிக்கிற வாக்குத்தத்தங்களை ஈஸியா சுதந்திரிக்க. இன்னைக்கு கர்த்தர் நீங்க பாடும் பொழுது எது நீங்க பெரிய பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லிப்பா எரிகோ கோட்டையை பார்த்து சுத்தி சுத்தி வா, அதை பார்த்துட்டே வா, பிரச்சனையை பார்த்துட்டே வா, பிரச்சனையை பார்த்து ஆராதி, பிரச்சனையை பார்த்து ஆராதி, பிரச்சனையை பார்த்து ஆராதிச்சே வா. ஆமீன். பிரச்சனையை பார்த்து பாடிச்சேரு, உன் பாடுகளை பார்த்து பாடிச்சேரு, உன் அவமானங்களை பார்த்து பாடிச்சேரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ துதிக்கிறத விட்டுறாத. ஏன்னா உன் ஆசீர்வாதம் துதியில தான் இருக்கு. ஏன் உன்னுடைய பிளஸிங் உன் நாட்கள் தான் இருக்கு. எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை துரோகங்கள் வந்தாலும் நான் சொல்றேன், நீ பாடுறத மட்டும் நிறுத்தாத, துதிக்கிறத விட்டுறாத. ஏன்னா அந்த துதிக்குள்ளதான் உனக்கான வெற்றியை வைத்திருக்கிற அவர் யெகோவா நிசி. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ரஷகடலத ரகடபத ரகடபலப. கமான் சர்ச், கமான் கமான். நல்ல நல்ல ஆவியில் நிரம்பி ஓரிஷகடலத ரகடதரப. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. ஆமா தானே? இந்த வாக்குத்தத்தம் எப்ப தெரியுமா உருவாக்கப்பட்டது? உன் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே, உங்க அம்மா வயித்துல உன் நரம்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே, உங்க அம்மா வயித்துல உன்னுடைய தசைகள் கருவிலேயே உன்னை அழியாம பாதுகாத்தவர் இந்த பிரச்சனைகளை கைவிட்டுருவாரா? கையை நல்லா தச்சு கருவிலேயே உன்னை களையாம, ஆமீன், உன்னை பத்திரமாய் சுமந்து கொண்டு பாதுகாத்த ஆண்டவர். ஆண்டவரே கருவுல கலைக்கல, ஏன் என்ன கருவுல அழிக்கலன்னா நீ கர்த்தருக்கு வேணும், நீ கர்த்தருக்கு வேணும். அதனாலதான் கர்த்தர் உன்னை கருவிலேயே கலைக்காம, கருவிலேயே அழிக்காம உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகுது. கையை நல்லா தட்டி, கையை நல்லா தட்டி சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, எலும்புகள், நரம்புகள், நரம்புகள், தசைகள் உருவாகலான தரிசனம். தாய் கருவிலே, தாய் கருவிலே தரிசனம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும். சில அலங்கங்களை நீங்க பாடும்போதே கர்த்தர் உடை தருகிறார். எதெல்லாம் உங்களுக்கு மலையா தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே இந்த பிரச்சனை எப்ப விடுதலை கிடைக்கும், அந்த பிரச்சனை உன்னை சீக்கிரத்தை விடுவிப்பதற்காக தான் இந்த துதி ஆராதனைக்குள்ள உன்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன். நீ பிரச்சனையை பார்த்து பாடு, உன் பிரச்சனையை பார்த்து பாடிட்டேரு, உன் பிரச்சனையை பார்த்து ஆண்டவரை துதிச்சிட்டேரு. உனக்கு வந்த எரிகோ கோட்டைக்காக ஆண்டவரே நன்றி, எனக்கு வந்த செங்கடலுக்காக நன்றி, எனக்கு முன்பாக நின்ற யோர்தானுக்காக நன்றி, எனக்கு விரோதமாய் சில எழுப்பின மனிதர்களுக்காக நன்றி. அல்லேலூயா.
நான் சொல்றேன், எப்பெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய புதிய தடைகளை பார்த்தாங்களோ அப்பெல்லாம் புதிய புதிய வழிகளை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், எப்பெல்லாம் இவங்க புதிய புதிய தடைகளை பார்த்தாங்களோ அப்பெல்லாம் புதிய புதிய வழிகளை பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு வந்த தடை, ஒவ்வொரு தடையும் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததே தவிர ஒரு தடையும் அவர்களை தேவனை விட்டு பிரிக்கவில்லை. அந்த கையை நல்லா தட்டி கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. என் இதயம் துடிக்க மறந்தாள், அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க அந்த நாள் என் மரணம். அந்த நாள் என். ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஒருவருக்கே. ஆராதனை 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 ஒருவருக்கே. ஆராதனை ஆராதனை ரகடல ஷகடகல ரகடவோ. எங்கள் மத்தியில் நீர் வாருமே, உங்க மகிமையால் எங்களை மூடுமே. எங்க சபையிலே நீர் வாருமே, நீர் வாருமே. உங்க மகிமையால் எங்களை மூடுங்கப்பா. எங்கள் மத்தியில் நீர் வாருமே, உங்க மகிமையால் எங்களை மூடுங்கப்பா. எங்கள் சபையிலே நீர் வாருமே, உங்க மகிமையால் என் சிரிப்பிலும் வலி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உம் கரம் என்னை அணைக்குதே. என் சிரிப்பிலும் வலி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. அழுகையும் உம்மை துதிக்குதே, உம் கரம். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. என் இதயம் துடிக்க மறந்தாள், அதுதான் கடைசி. நல்லா பாடுங்க பார்க்கலாம். நான் உம்மை துதிக்க அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள். நல்ல கையை உயர்த்தி ஆராதனை 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 ஒருவருக்கே. ஆராதனை 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 ஆராதனை. கிருபைதான் எங்கள் மேன்மையே, நீர் ஒருவர்தான் எங்கள் வாஞ்சையே. உங்க கிருபைதான் எங்கள் மேன்மையே, நீர் ஒருவர்தான் எங்கள் வாஞ்சையே. உங்க இதயத்தை
துடிப்பை நான் அறியணும், என் இதயம் உமக்காக துடிக்கணும், உங்க சமூகத்தில் நான் கிடக்கணும், என் ஜீவனும் பாதம் அடியணும். உங்க இதய துடிப்பை நான் அறியணும், என் இதயம் உமக்காக துடிக்கணும். ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை. ஆராதனை என் சிரிப்பிலும் வலி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. எத்தனை பேர் நம்புறீங்களா என் சிரிப்புக்குள்ள மறைந்திருக்கிற வலியை? ஆமென் சொல்லுங்க. என் சிரிப்பிலும் வலி மறையுதே. அந்த வலி யாருக்குமே தெரியாது ஆண்டவரே, யாருக்கும் தெரியாம அழுகிற அந்த அழுகையின் வலி யாருக்கும் புரியாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பதற்கு நான் ஒருவரை துதிக்க வந்திருக்கிறேன். அவர் நிச்சயம் இந்த எரிகிற அக்கினி சூழலில் என்னை விடுதலை கொடுப்பார், என்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. யார் என்னை தூக்கி நெருப்புல போட்டார்களோ அவர்களே என்னை தூக்கி விட போகிறார்கள். அது மட்டும் இல்ல, நான் ஆராதிக்கிற தேவனை கண்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறாங்க. என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. பாருங்க, வாக்குத்தத்தம் இல்லாத யாருக்குமே அக்கினி சூளை கிடைக்கல. ஆமென். வாக்குத்தத்தம் இல்லாத யாருக்கும் சிங்ககபி இல்லை, வாக்குத்தத்தம் இல்லாத யாருக்கும் குடி இல்லை. ஆமென். நீங்க பைபிள் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யாரு மேலாம் வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருந்துச்சோ அவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப பெருசா வந்துச்சு. உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப பெருசா வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்கு. ஆமென். எதுக்கு நான் சொல்றது புரியுது? ரொம்ப லேட் ஆகுதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வெயிட்டா செய்ய போறான்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவரே, நான் உன்னை கேட்டு ஜெபிக்கிறேன், இது நடந்தா போதும் ஆண்டவரே, இது நடந்தா போதும், இது நடந்தா போதும். அப்ப நான் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நீ இது நடந்தா போதுன்னு சொல்றதெல்லாம் 1% கூட இல்லப்பா, அந்த அளவுக்கு நான் பெருசா உன் மேல வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். நான் சொல்றேன், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையேப்பா, அதுக்குள்ள எப்படி எல்லாம் முடியும்? ஹல்லேலூயா. நீ பார்க்கிற உயர்வு எல்லாம் அது உயர்வு அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ப முடியும்? சொல்லுங்க. ஆராதனை. ஆண்டவரே, உங்க மகிமையின் பிரசன்னத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வீராக. ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படட்டும், ஒரு நம்பிக்கை ஊற்றப்படட்டும். இவங்க எதை பார்த்து பயப்படுறாங்களோ, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிற ஆண்டவர். உங்களை விட்டு அவர் எங்கப்பா போவோம்? ஆண்டவரே, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, உங்களை விட்டு எங்க ஆண்டவரே போவோம்? ஆமென். சொல்லுங்க பாலாம், கையை உயர்த்தி. உங்களை விட்டு எங்க ஆண்டவரே போவோம்? உங்களை விட்டு நாங்கள் எங்க போறதுக்கு ஒரு வழி இல்லாம தானே. ஆமென். உங்களால மட்டும்தான் எங்களுக்கு நீதி செய்ய முடியும், உங்களால மட்டும்தான் எங்களுக்கு நியாயம் செய்ய முடியும். ஒருவேளை மனுஷங்களுக்கு பார்வையில் நாங்கள் தப்பானவங்க தான், மனுஷங்களுக்கு பார்வையில் நாங்கள் கெட்டவங்க தான், மனுஷங்க பார்வைங்களை நம்ம ஒன்றுத்துக்கு உதவாதவங்க தான். ஆனால் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எங்கள் நீதி எல்லாம் அதுக்கான கந்தையா இருக்கிறது. ஆமென். 2 கையை உயர்த்தி ஏசப்பட்ட பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் தடைகளை எல்லாம் உடைக்கப்பட்டு இனி ஒரு தடை உங்களுக்கு வரப்போறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தைகளை என்னெல்லாம் பேசினாரோ, எப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசின வாக்குத்தத்தங்களையும் நீங்க ஒருவேளை அந்த அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தூக்கி மேலே போட்டிருக்கலாம். இந்த ஆராதனையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் பூசுபடி இருந்தாலும் அதை மீண்டும் தட்டி எடுத்து இந்த நாள், இந்த நேரத்தில், இந்த ஊழியக்காரங்களை கொண்டு, இந்த பாஸ்டை கொண்டு, நான் உனக்கு இதை செய்வேன்னு சொன்ன வாக்குத்தத்தங்களை நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும், நல்லா கையை தட்டி, நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடுவது இல்லை.
எஸ் எஸ் எத்தனை எரிகோ வந்தாலும், எத்தனை செங்கடல் வந்தாலும், எத்தனை யோர்தான் வந்தாலும், நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும். கமான் சர்ச், நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும், நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. நான் உனக்கு செய்வேன்னு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிச்சயம் செய்து முடிப்பதற்காக தான் இந்த துதி ஆராதனை. நீங்க பாடும் பொழுதே உங்களுக்கே தெரியாம சில தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா துதியில பயங்கர வல்லமை இருக்கு. நீங்க பாடுற இந்த பாட்டுல பயங்கர வல்லமை இருக்கு. நல்ல கையதடி ஆராதனை ஆராதனை. கமான் சர்ச், ஆராதனை உங்க ஒருவருக்கு மட்டுமே. ஆராதனை ஒருவருக்கே. நல்ல சத்தமா ஆராதனை. ரகடத ரகடவோ சகடதரவோ ரீகடலத ரகடகலவோ. நல்ல அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். தடைகள் உடைக்கிற ஒரு நேரம், தடைகள் உடைக்கப்படுகிற ஒரு நேரம், எரிகோ கோட்டைகள் உடைங்கடுகிற ஒரு நேரம். இதுவரைக்கும் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நின்ற இந்த பிரச்சனைய இனி நீ காணப்போவது இல்லை. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை, இன்றைக்கு சந்திக்கிற இந்த போராட்டத்தை, இன்னைக்கு சந்திக்கிற இந்த மனுஷனுடைய இனி காணப்போவது இல்லை. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி உன் வாழ்க்கையில காணப்போவது இல்லை. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி உன் வாழ்க்கையில காணப்போவது இல்லை. கமான் கமான் கமான். ராக்கடாலா சகடகலதரமா. நல்ல நல்ல வாய்களை திறந்து ஆராதனை 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 ஒருவருக்கே. ஆராதனை 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 ஆராதனை. என் இதயம் துடிக்க மறந்தாள், அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாளின் மரணம். என் இதயம் துடிக்க, என் இதயம் துடிக்க மறந்தால், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். ரெண்டு கையை உயர்த்தி குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினமென் மேல் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே. அழுக்கான என் வாழ்க்கையை அழகாய் மாற்ற, ஒன்றுக்கும் உதவாத என்னுடைய வாழ்க்கை அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற. குயவனே இந்த ஆராதனை உங்க கரையனை தொடட்டுமா? கையை உயர்த்தி குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினமென் மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. மிதிக்கிறவங்க எல்லாம் மிதிக்கட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எத்தனை பேர் மிதிக்கிறாங்களோ மிதிக்கட்டும், எத்தனை முறை மிதிக்கிறாங்களோ மிதிக்கட்டும். மிதிக்கிறவங்க கண்களுக்கு முன்பாக என் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ சொல்லுங்க. அவர்களால் விசுவாசமா விசுவாசமா சொல்லுங்க. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ. இன்னும் சத்தமா. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால், எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ. இன்னும் உடைகி எவ்வளவு நான் உடைக்கிறப்பா. இன்னும் யார் என்ன வேணா பேசட்டும், எத்தனை பேர் விரோதமா எழும்பட்டும், எவ்வளவு நான் உடைக்கப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் சொல்லுங்க. இன்னும் உடைகிறேன். நல்ல வாயை திறந்து உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறப்பா. ஓ இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறப்பா. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே சொல்லுங்க. குயவனே குயவனே நீ
நீர் என்னை தொடனுமே. உங்க கரம் தினமே மேல் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே. தினமே மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் நீர் என்னை வனையும் போது பலமுறை கெட்டு போனேன். உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம். நீர் என்னை வனையும் போது பலமுறை உன் கரம் பிடித்த பின் வெகு தூரம். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறாமா. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். திரும்ப 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 இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா. உந்தனின் பார்வையில் மற்றும் அழகாக. ஓ உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அரைத்து, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அரைத்து கொண்டீரே. அழுக்கென்று அழகென்று அரைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் ஹல்லேலூயா. ஒரு ரகசியம் சொல்றேன். நல்ல ஆண்டவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிற ஜனங்களுக்கு பிசாசு நேரத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து உங்க அன்பை விட்டு எப்படியாவது பிரிச்சலாம், ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட்டு எப்படியாவது பிரிச்சலான்னு சொல்லி பிசாசு நினைப்பான். ஆமீன். ஆனா அவனுக்கு தெரியாது, அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொடுத்தாலும் பவுல் சொன்னது போல அவருடைய அன்பை விட்டு மரணம் வந்தாலும், ஹல்லேலூயா, பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், அவமானம் வந்தாலும், குறைவுகள் வந்தாலும், எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் பேசினாலும், ஹல்லேலூயா, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா. ஊழியம் செய்யறதுக்கு என்னை விட்டா உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமீன். பாட்டு பாடுறதுக்கு என்னை விட்டா உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமீன். சபை நடத்துறதுக்கு என்னை விட்டா உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை ஏசப்பா. எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை ஆண்டவரே. ஆமீன். சொல்லுங்க, எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனையோ கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ஆமீன். ஊழியம் செய்யறதுக்கு என்னை விட சூப்பரா, என்னை விட பரிசுத்தமா, என்னை விட உண்மையா, என்னோட அழகா, என்னை விட நேர்த்தியாய் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனா எனக்கு உங்களை விட்டா, கையை உயர்த்தி கடைசி, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. கடைசியா முடிக்கலாமா? உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ரெண்டு கையை உயர்த்தி, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை, நீங்க போதும்
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நல்ல கையை தட்டி இந்த ஒரு வார்த்தை போதும், எதிர்பார்க்காத வாசல்களை உங்களுக்காக கர்த்தர் திறப்பார். ஆமீன். உங்களுக்காக கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாட்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதியல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிற கர்த்தர், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நான் என் நாமம் தரித்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்பதை நீ அறியும்படிக்கு. அல்லேலூயா. அலங்கம் இடியும் வரை ஆராதிப்பேன் என்கிற துதி ஆராதனை நிறைய ஜனங்க ஆமீன் இன்னும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு ரொம்ப கேட்ட வந்துட்டாங்க. ஆமீன். அவங்களுக்கு முன்பாக நிற்கிறது ஒரே ஒரு எரிகோ என்கிறதான ஒரு கோட்டை மட்டும்தான். ஆமாம், இந்த கோட்டையை மட்டும் அவங்க சுற்றி வந்துட்டாங்கன்னா, இந்த எரிகோவை மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பாலும் தேனும் மூடுகிற கானான் தேசத்துக்குள்ள அவங்களுடைய கால் படும் என்கிறதான நல்ல கையை தட்டி நான் சொல்றேன். இந்த கூட்டத்துக்கு அப்புறம் சில ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க, சில மேன்மையை பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து வந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். Come on church. உங்களுக்கு விரோதமாய் போராடினவைகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. இதுக்கப்புறம் அந்த எரிகோ கோட்டையை திரும்பி எங்கடா அந்த எரிகோ கோட்டைன்னு சுற்றி சுற்றி பார்த்தாலுமே நீ பார்க்க போகிறதே இல்லை. இன்னைக்கு சந்திக்கிற இந்த பிரச்சனை நீ சந்திக்க போகிறது இல்லை. நீ பார்க்க இன்னைக்கு வடிக்கிற கண்ணீரை நீ பார்க்க போகிறது இல்லை. நீ படுகிற அவமானங்களை நீ பார்க்க போகிறது இல்லை. ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை உயர்த்தி கடைசியா ஆண்டவரே, இந்த துதி ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை துதிச்சிருக்கிறாங்க, உங்களை பாடி இருக்கிறாங்க, சிலர் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. உடைய இருதயத்தின் ஏக்கங்களை உடைய அங்கலாய்ப்பை இந்த இடத்துல ஊற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி காணப்போவது இல்லை என்ற வார்த்தையை சொல்லி நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு விரோதமாய் போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்ல வார்த்தையை நான் சொல்லி அனுப்புகிறேன். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகுது. நீங்கள் சில சீக்கிரத்தில் அநேக அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. சீக்கிரத்தில் உங்களுக்கான வாசல்களை திறக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சீக்கிரத்தில் உங்கள் குடும்பம் செழிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் எதுவும் முடியல, உங்கள் ஜெபம் வீணாக போகலை, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கைவிட போகிறதும் இல்லை. சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கிறத உங்களால் பார்க்க போகிறீங்க. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த வாக்குத்தத்துக்கு நேராக நான் நடந்து போகிற அந்த விசுவாச பாதையில் ஆண்டவர் தான் சொன்னார், ஆண்டவர் தான் எனக்கு வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடந்து போகிற நேரத்தில் எதிர்பார்க்காத செங்கடல் எனக்கு முன்பாக வரலாம். எதிர்பார்க்காத யோர்தான் என்னை சுற்றி சூழ்ந்து கொள்ளலாம். ஆமென். நான் எதிர்பார்க்காத எரிகோ கோட்டை எனக்கான வாக்குத்தத்தத்தை மறைத்து நிற்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அழைத்தவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. சீக்கிரத்தில் இந்த எரிகோ கோட்டை எல்லாம் உடைக்கப்பட்டு உங்களுக்கான தடைகள் மாற்றப்பட்டு உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ள உங்களை கர்த்தர் சுதந்திரிக்க பண்ண போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக, நல்ல கர்த்தர் தேவ மகிமைக்காக, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆராதனை நேரத்திற்காக நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், கிருபையின் கரத்தில் மறைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர்.